அனைவருக்கும் இனிய வணக்கம். ஐசிஐசிஐ புடென்ஷியல் ஃபோக்கஸ்டு ஈக்விட்டி ஃபண்டு, இந்த ஃபண்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது கேட்டகரின்னு பார்க்கும்போது ஃபோக்கஸ்டு ஃபண்ட் ஹவுஸ் ஐசிஐசிஐ புடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட் டைப் ஓப்பன் எண்டட். பெஞ்ச் மார்க்குன்னு பார்க்கும்போது இது BSE 500 TRI. என்ட்ரி லோடு வந்து நெல், எக்ஸிட் லோடு வந்து 1% சார்ஜ் பண்ணுவாங்க இந்த ஃபண்ட்லேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே வெளியேறும்போது. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்க்கும்போது டைரக்ட் ஃபண்டில் 0.56% இருக்குது, ரெகுலர் ஃபண்டில் 1.72% இருக்குது. பிளான் 2 டைப் இருக்குது, டைரக்ட் அண்ட் ரெகுலர். அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய ஃபண்ட் சைஸ் 11,019 கோடி. நெட் அசட் வேல்யூ சொல்லக்கூடிய NAV as of 17th May 2025 நிலவரப்படி பார்க்கும்போது டைரக்ட் growthல ₹102.88, ரெகுலர் growthல ₹89.94. இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் சிப்பு மூலிமா ₹500 தேவைப்படும். இதே லம்சம் அமௌண்ட் இருந்தால் ₹5,000 தேவைப்படும். ரிஸ்க்கும் பார்க்கும்போது இந்த ஃபண்டு வெரி ஹை. ஐசிஐசிஐ பொட்டன்ஷியல் ஃபோக்கஸ்டு ஈக்விட்டி ஃபண்ட் ரிட்டர்ன்ஸ் வந்து எப்படி வந்திருக்குன்றது இப்போ பார்த்தலாம். 6 monthsல இது 8.45% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 1 yearல 16.64%, 3 yearsல வந்து 26.83%, 5 yearsல 31.14% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, 10 yearsல 15.95% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த ஐசிஐசிஐ பொட்டன்ஷியல் ஃபோக்கஸ்டு ஈக்விட்டி ஃபண்டு. ஐசிஐசிஐ பொட்டன்ஷியல் ஃபோக்கஸ்டு ஈக்விட்டி ஃபண்டில் சிப்பு முறையில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி தேதிக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வந்திருக்குன்றதை இப்போ பார்த்தலாம். இந்த ஃபண்டில் டைரக்ட் ஃபண்ட் growthல மாதம் 10,000 சிப்பு முறையில் ஒரு வருஷமாக தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 1,20,000 சேர்ந்துருக்கும். அதனோட கரண்ட் வேலைன்னு பார்க்கும்போது 1,29,446 இருக்குது. இதில் ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது 9,446 இருக்குது. இது ஆனுவலைஸ் ரிட்டர்னில் பார்க்கும்போது 15.03% இருக்குது. இந்த ஃபண்டில் டைரக்ட் ஃபண்ட் growthல மாதம் 10,000 சிப்பு முறையில் 3 வருஷமாக தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 3,60,000 சேர்ந்திருக்கும். அதனோட கரண்ட் வெளின்னு பார்க்கும்போது 5,28,000 இருக்குது. இதில் ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது 1,68,000 இருக்குது. ஆனுவலைஸ் ரிட்டர்ன் பார்க்கும்போது 26.58% இருக்குது. 5 வருடங்களாக தொடர்ந்து இந்த டைரக்ட் ஃபண்ட் growthல மாதம் 10,000 சிப்பு முறையில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவள் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 6 லட்ச ரூபா சேர்ந்திருக்கும். அதனோட கரண்ட் வெளின்னு பார்க்கும்போது 11,17,000 இருக்குது. ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது 5,17,000 இருக்குது. இதில் ஆனுவலைஸ் ரிட்டர்ன் பார்க்கும்போது 25.16% இருக்குது. ஐசிஐசிஐ பொட்டன்ஷியல் ஃபோக்கஸ்டு ஈக்விட்டி ஃபண்ட் டைரக்ட் ஃபண்ட் growthல மாதம் 10,000 சிப்பு முறையில் 10 வருஷங்களாக தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 12 லட்ச ரூபா சேர்ந்திருக்கும். அதனோட கரண்ட் வெளின்னு பார்க்கும்போது 33,81,000 இருக்குது. ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது 21,81,000 இருக்குது. ஆனுவலைஸ் ரிட்டர்னில் பார்க்கும்போது இது 19.67% இருக்குது. இப்போ நம்ம வந்து ஐசிஐசிஐ பொட்டன்ஷியல் ஃபோக்கஸ்டு ஈக்விட்டி ஃபண்ட் ரிட்டர்னையும் கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னையும் கம்பேர் பண்ணி பார்த்துருவோம். எதில் வந்து அதிகப்படியாக ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்றது இப்போ பார்த்தலாம். 6 monthsல ஐசிஐசிஐ பொட்டன்ஷியல் ஃபோக்கஸ்டு ஈக்விட்டி ஃபண்ட் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 8.45%. இதுவே கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்க்கும்போது 3.28% தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அப்படி பார்க்கும்போது கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னை காட்டிலும் கூடுதலாக 6 மாதத்தில் ஐசிஐசிஐ பொட்டன்ஷியல் ஃபோக்கஸ்டு ஈக்விட்டி ஃபண்டு அதிகப்படியான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஒரு வருஷத்தில் ஐசிஐசிஐ பொட்டன்ஷியல் ஃபோக்கஸ்டு ஈக்விட்டி ஃபண்டு கொடுத்த ரிட்டர்ன் வந்து 16.64%. இதில் கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்ன் வந்து 10.64% தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அப்படி பார்க்கும்போது கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னை காட்டிலும் ஒரு வருஷத்தில் ஐசிஐசிஐ பொட்டன்ஷியல் ஃபோக்கஸ்டு ஈக்விட்டி ஃபண்டு கூடுதலாக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 3 yearsல ஐசிஐசிஐ பொட்டன்ஷியல் ஃபோக்கஸ் ஈக்விட்டி ஃபண்டை கொடுத்த ரிட்டர்ன் வந்து 26.83%. கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்க்கும்போது 20.41% கொடுத்துருக்கு. இதுலேயும் பார்க்கும்போது கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னை காட்டிலும் கூடுதலாக தான் ஐசிஐசிஐ பொட்டன்ஷியல் ஃபோக்கஸ்டு ஈக்விட்டி ஃபண்டு 3 வருஷத்தில் அதிகப்படியான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 5 yearsல ஐசிஐசிஐ பொட்டன்ஷியல் ஃபோக்கஸ்டு ஈக்விட்டி ஃபண்டு கொடுத்த ரிட்டர்ன் வந்து 31.14%. இதுவே கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்க்கும்போது 26.21% தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதுலேயும் பார்க்கும்போது கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னை காட்டிலும் ஐசிஐசிஐ பொட்டன்ஷியல் ஃபோக்கஸ்டு ஈக்விட்டி ஃபண்டு 5 வருஷத்தில் அதிகப்படியான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 10 yearsல 1 decade வந்து ஐசிஐசிஐ பொட்டன்ஷியல் ஃபோக்கஸ்டு ஈக்விட்டி ஃபண்டு கொடுத்த ரிட்டர்ன் வந்து 15.95%. இதுவே கேட்டகரி ஆவரேஜ் 10 வருஷத்தில் பார்க்கும்போது அது 14.45% தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதுலேயும் பார்க்கும்போது கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னை காட்டிலும் ஐசிஐசிஐ பொட்டன்ஷியல் ஃபோக்கஸ்டு ஈக்விட்டி ஃபண்டு 10 வருஷத்தில் அதிகப்படியான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஓவராலாக கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 6 months, 1 year, 3 years, 5 years and 10 yearsல ஐசிஐசிஐ பொட்டன்ஷியல் ஃபோக்கஸ்டு ஈக்விட்டி ஃபண்டு கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னை காட்டிலும் கூடுதல் தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் ஐசிஐசிஐ பொட்டன்ஷியல் ஃபோக்கஸ்டு ஈக்விட்டி ஃபண்டு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அது கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னை காட்டிலும் எல்லா பீரியட்லையும் வந்து கூடுதலாக தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு.
இந்த ஃபண்டோட ஃபாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ப்ரெசன்ட் பர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்க்கும்போது இந்த ஃபண்டு ஈஸியாக வந்து எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 15%, இது ஒரு ப்ரொஜெக்ஷன். 15% வந்து ஈஸியாக இந்த ஃபியூச்சரில் கொடுக்குன்றது இந்த சேனலுக்கு நம்பிக்கை இருக்குது. ஃபியூச்சரில் இந்த ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ஃபோக்கஸ்ட் ஈக்விட்டி ஃபண்டு இதை விட அதிகப்படியான ரிட்டர்ன் தான் கொடுக்கும். இருந்தாலும் ஒரு ஆவரேஜ் கால்குலேஷனில் 15% கொடுத்துருக்கோம். ரெண்டு முக்கியமான ஃபேக்டர்ஸ் வந்து இந்த பங்கு சந்தையில் இருக்குது. ஒன்று வந்து இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், இன்னொன்று வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். இன்டர்னல் ஃபேக்டர்ஸ்ன்றது இந்தியாவில் ஏற்படும் மாறுதலுக்கு ஏற்ப பங்கு சந்தை வந்து பிஹேவ் பண்ணோம். அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் ரிட்டர்ன் கொடுக்கும். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் சொல்லக்கூடிய வெளிநாட்டில் வந்து நடக்கக்கூடிய மாறுதலுக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம பங்கு சந்தை வந்து பிஹேவ் பண்ணோம். அதுக்கேற்ற மாதிரி தான் மியூச்சுவல் ஃபண்டில் ரிட்டர்ன் கொடுக்கும். இப்போ ரீசெண்ட் கான்ஃப்ளிக்ஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் பார்த்திங்கன்னா ஒரு போகிற அளவுக்கு ரொம்ப எஸ்கலேஷன் ஆகலை. போகிற அளவுக்கு போயிருந்தால் வந்து பங்கு சந்தை வந்து டிராஸ்டிக்காக சரிஞ்சிருக்கும். போகிற அளவு போகாமல் சீஸ் ஃபயர் ஆனதுனால இந்தியா பாகிஸ்தானில் இப்போ பங்கு சந்தை வந்து மறுபடியும் ரெக்கவர் ஆகி மேலே போயிட்டுருக்கு. இது மாதிரியான ஃபேக்டர்ஸ் வந்து பங்கு சந்தையை பாதிக்கிறது, அதே நேரத்தில் மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்ன்ஸையும் அது பாதிக்கும். அதில் தான் சொன்னேன் நான், எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து கன்ஃபார்ம் பர்சன்டேஜ் கிடையாது. இது ஒரு ப்ரொஜெக்ஷன் தான். இந்த ப்ரொஜெக்ஷன் வந்து ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இந்த ரிட்டர்ன் கிடைக்கும், இந்த டோட்டல் வேல்யூ கிடைக்கும் உங்களுக்கு. ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ஃபோக்கஸ்ட் ஈக்விட்டி ஃபண்ட் டைரக்ட் ஃபண்ட் க்ரோத்தில் லம்சம் அமௌண்ட்டாக ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக 1 லட்ச ரூபா 10 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து 15% கொடுக்கப்பட்டுள்ளது. இது ஒரு ப்ரொஜெக்ஷன். எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன்ஸ் பார்க்கும்போது 3,04,556 ரூபா கிடைக்கும். இது டோட்டல் வேல்யூ பார்க்கும்போது 4,04,556 ரூபா கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதாவது லம்சம் அமௌண்ட் 1 லட்ச ரூபா ப்ளஸ் எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன்ஸ் ரெண்டுத்தையும் கூட்டும்போது டோட்டல் வேல்யூவான 4,04,556 ரூபா கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஃபண்டில் லம்சம் அமௌண்ட்டாக 1 லட்ச ரூபா, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக 1 லட்ச ரூபா 15 வருடங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து 15% கொடுக்கப்பட்டுள்ளது. இது ஒரு ப்ரொஜெக்ஷன். எஸ்டிமேட் ரிட்டர்ன்ஸ் பார்க்கும்போது 7,13,706 ரூபா. டோட்டல் வேல்யூ பார்க்கும்போது 8,13,706 ரூபா கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. லம்சம் அமௌண்ட்டாக 1 லட்ச ரூபா இந்த ஃபண்டில் வந்து 20 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து 15% கொடுக்கப்பட்டுள்ளது. இது ஒரு ப்ரொஜெக்ஷன். எஸ்டிமேட் ரிட்டர்ன்ஸ் பார்க்கும்போது 15,36,654 ரூபா. இது டோட்டல் வேல்யூ பார்க்கும்போது 16,36,654 ரூபா கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. எதுக்கு நான் வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்கிறேன்னா, மியூச்சுவல் ஃபண்டில் யாருமே வந்து கான்கிரீட்டாக இவ்வளோ ரிட்டர்ன் வரும்ன்றது சொல்ல முடியாது. 15% ரிட்டர்ன் கொடுத்தா இந்த டோட்டல் வேல்யூ வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு தான் நான் வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. 30 வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா லம்சம் அமௌண்ட்டு இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது டைரக்ட் ஃபண்ட் க்ரோத்தில் எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து 15% கொடுக்கப்பட்டுள்ளது. இது ஒரு ப்ரொஜெக்ஷன். எஸ்டிமேட் ரிட்டர்ன்ஸ் பார்க்கும்போது 65,26,177 ரூபா. இந்த டோட்டல் வெளியில் பார்க்கும்போது 66,21,177 ரூபா கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இப்போ நம்ம வந்து ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ஃபோக்கஸ்ட் ஈக்விட்டி ஃபண்டில் சிப்பு முறையில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு எவ்வளோ டோட்டல் வேல்யூ வரும், இது ஒரு ப்ரொஜெக்ஷன் தான். எவ்வளோ வரும்ன்றதை பார்த்துடலாம். மாதம் 2,000 ரூபா 10 வருஷத்துக்கு இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து 15% கொடுக்கப்பட்டுள்ளது. இது ஒரு ப்ரொஜெக்ஷன். இன்வெஸ்டட் அமௌண்ட் பார்க்கும்போது 2,40,000 ரூபா சேர்ந்திருக்கும். எஸ்டிமேட் ரிட்டர்ன்ஸ் பார்க்கும்போது 2,86,036 ரூபா இருக்குது. டோட்டல் வேல்யூ பார்க்கும்போது அது 5,26,036 ரூபா கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதாவது எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன்ஸ் ப்ளஸ் இன்வெஸ்டட் அமௌண்ட் ரெண்டுத்தையும் கூட்டும்போது டோட்டல் வேல்யூ வந்து 5,26,036 ரூபா கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. மாதம் 2,000 ரூபா 15 வருஷத்துக்கு இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது டோட்டல் இன்வெஸ்டட் அமௌண்ட் வந்து 3,60,000 ரூபா சேர்ந்திருக்கும். எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து 15% கொடுக்கப்பட்டுள்ளது. இது ஒரு ப்ரொஜெக்ஷன். எஸ்டிமேட் ரிட்டர்ன்ஸ் பார்க்கும்போது 8,72,231 ரூபா இருக்குது. டோட்டல் வேல்யூ பார்க்கும்போது 12,32,730 ரூபா கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இதுவே மாதம் 2,000 ரூபா 25 வருஷத்துக்கு இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்வெஸ்டட் அமௌண்ட் பார்க்கும்போது 6 லட்ச ரூபா சேர்ந்திருக்கும். எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து 15% கொடுக்கப்பட்டுள்ளது. இது ஒரு ப்ரொஜெக்ஷன். எஸ்டிமேட் ரிட்டர்ன்ஸ் பார்க்கும்போது 49,13,122 ரூபா இருக்குது. டோட்டல் வேல்யூ பார்க்கும்போது 55,13,122 ரூபா கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. மாதம் 2,000 30 வருஷத்துக்கு இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது டோட்டல் இன்வெஸ்டட் அமௌண்ட் வந்து 7,20,000 இருக்கும். எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 15% கொடுக்கப்பட்டுள்ளது. இது ஒரு ப்ரொஜெக்ஷன். எஸ்டிமேட் ரிட்டர்ன்ஸ் பார்க்கும்போது 1,05,43,541 ரூபா இருக்குது. இதில் டோட்டல் வெளியில் பார்க்கும்போது 1,12,63,541 ரூபா கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த வீடியோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். இதில் கூறப்பட்ட கருத்துக்கெல்லாம் ஒரு தெளிவான விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நம்புகிறோம். உங்கள் மேலான கருத்துக்களை உங்கள் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்பு நன்கு தெரிந்து அறிந்து புரிந்து அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை துவக்குங்க. இதில் ஏதாவது ஐயப்பாடு இருக்க நிலையில் நிதி ஆலோசகரை கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் உங்கள் முதலீட்டை துவக்குங்க. நன்றி, வணக்கம்.